ஓகே, ஆர்ஆர்பி குரூப் டி ஃபோக்கஸ் பண்ணி தான் கிளாஸஸ் பார்த்துட்டு இருக்கோம். ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம். என்ன டாபிக் அப்படின்னா வந்து நேற்று வந்து ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் தான் பார்த்தோம். அதோட கண்டினியூஷன் தான் பார்ட் 2 அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா, இதில் பார்த்தோம் அப்படின்னா முன்னாடி ஒரு 20 கொஷின் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அதை பார்க்கல அப்படின்னா அதை பார்த்துட்டு வந்துருங்க. இந்த பார்ட் வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம்லாம் முன்னாடி கேட்ட எல்லா கேள்விகளும் வந்து கவர் ஆயிரும். ஃபுல்லாக 100% கவர் ஆயிருக்கும். சரி, ஓகே, டேரெக்டாக கொஷின்ஸ் போயிடலாம். ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஆல் ஆஃப் த ஸ்டேட்மெண்ட்ஸ் கிவன் பிலோ ரிகார்டிங் இன்ஹேலேஷன். இன்ஹேலேஷன்னா என்ன? மூச்சை உள்ள இழுக்கிறது. இன் ஹியூமன் ஆர் கரெக்ட். பின்னாடி இந்த ஒரு 4 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க, எல்லாமே கரெக்டு. ஒன்று தவிர விச் ஒன் இஸ் நாட் கரெக்ட், எது தப்பு அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க. ஓகே, சரி, நம்ம ஸ்டேட்மெண்ட்டை படிக்க ஆரம்பிச்சிடலாம். ரிப்ஸ் மூவ் இன்வர்ட் அண்ட் டயஃப்ராகம் இஸ் ரேஸ்டு. அதாவது நம்ம இன்ஹேல் பண்ணும்போது நம்மளுடைய லங் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா வந்து எப்படி வந்து இதாகும் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. இப்போ வந்து நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா வந்து டயஃப்ராகம் அப்படிங்கிறது லங்ஸ் இப்படி இருக்கும். இது வந்து வின் பைப்பு, அப்புறம் வந்து 2 பிராங்கின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் 2 பக்கமும் லங்ஸ் இருக்கும். சரிங்களா, ரைட் சைடு லெஃப்ட் சைடுன்னு சொல்லிட்டு 2 லங்ஸ் இருக்கும். இதோட பாட்டம்ல வந்து டயஃப்ராம் இருக்கும். ஓகேங்களா, டயஃப்ராம் இருக்கும். சரி, இதுல வந்து என்ன ஆகும் அப்படின்னா இன்ஹேல் பண்ணும்போது வந்து டயஃப்ராகம் என்ன ஆகும் அப்படின்னா மூச்சை உள்ள இழுக்கும் போது வந்து ஃபிளாட்டா தான் இருக்கும். ஓகேங்களா, ஃபிளாட் ஆகும். அப்பதான் வந்து இந்த செஸ்ட் கேவிட்டில வந்து வால்யூம் வந்து அதிகமாகும். வால்யூம் அதிகமாச்சு அப்படின்னா ப்ரெஷர் கம்மியாகும். ப்ரெஷர் கம்மியாகும் போது ப்ரெஷரை ஈக்குவலைஸ் பண்றதுக்காக வெளியில இருந்து நம்ம மூச்சு நாஸ்ட்ரில் வழியா ஏரை வந்து உள்ள இழுக்க ஆரம்பிச்சிருக்கோம். அதுதான் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, அதுதான் வந்து டோட்டலா இதுல நடக்கக்கூடியது. ரிப் வந்து மூவ் இன்வர்டா மூவ் ஆகும். டயஃப்ராகம் இஸ் ரைஸ்டு. டயஃப்ராகம் ரைஸ் ஆகாது. இன்ஹேல் பண்ணும்போது ஃபிளாட்டா தான் ஆகும். எப்போ ரைஸ் ஆகும் அப்படின்னா வந்து எக்ஸைல் பண்ணும்போது தான் ரைஸ் ஆகும். அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டே தப்பு தான், தப்பான ஸ்டேட்மெண்ட் தான் கேட்டிருக்காங்க. சரி, ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துடலாம். ரிப்ஸ் ஆர் லிஃப்டட் அப். ரிப் அப்படிங்கிறது ரிப் கேஜ் தான், வேற ஒன்றும் இல்லை. லிஃப்டட் அப் அண்ட் டயஃப்ராகம் பிகம்ஸ் ஃபிளாட். டயஃப்ராகம் வந்து ஃபிளாட் ஆகும், ரிப்ஸ் வந்து மேல் நோக்கி நகரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது கரெக்ட். ஓகேங்களா, அதுக்கடுத்து செஸ்ட் கேவிட்டி அப்படிங்கிறது இப்படி ஃபிளாட் ஆகுறதுனால செஸ்ட் கேவிட்டின்னு சொல்லக்கூடிய நெஞ்சுக்குழி பகுதியில் நமக்கு என்ன கிடைக்கும்னா ஸ்பேஸ் கிடைக்கும். அப்போ லார்ஜர் ஆகும், வால்யூம் வந்து அதிகமாகும் அப்படிங்கிறது கரெக்ட் தான். ஏர் இஸ் சக்டு இன்டு த லங்ஸ். காற்று வந்து உள்ள இழுக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்ட். ஆப்ஷன் 1 மட்டும்தான் தப்பு. ஸோ இதுக்கு என்ன அப்படின்னா வந்து ஏ தான் ஆன்சர். ஓகேங்களா, செகண்ட் கொஸ்டின் போயிடலாம். சரி, இதுல வந்து என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு இது கொடுத்துருக்காங்க. டியூரிங் இன்ஹேலேஷன் த டயஃப்ராகம் ஃபிளாட்டன்ஸ். அதான் இன்ஹேல் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா டயஃப்ராம் அப்படின்னு சொல்லக்கூடிய உதரவிதானம்னு சொல்லிட்டு தமிழ்ல சொல்லுவாங்க, அது ஃபிளாட் ஆகும். அப்போ வந்து என்ன ஆகும்னா ரிப்புனா ஒன்றும் கிடையாது, அந்த மார்பு விழா எலும்புகள் சொல்றாங்களா, அது வந்து மூவ் அப்வர்ட் அண்ட் அவுட்வர்ட் டியூ டு. ஏன் வந்து அப்வர்டா மூவ் ஆகுது அவுட்வர்டா மூவ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா அங்க அதை சுத்தி ஒரு மசில் இருக்கும். அது என்ன மசில் அப்படின்னா வந்து இன்டர்கோஸ்டல் மசில் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஓகேங்களா, இந்த இது அந்த மசில் வந்து கான்ட்ராக்ட், அது சுருங்குறதுனால தான் இது மேல அவுட்வர்டா வந்து மூவ் ஆகுது அப்படிங்கறத சொல்றாங்க. திஸ் இன்க்ரீஸ் த வால். இந்த பேர் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ரிப்ல இருக்கக்கூடிய மசில் எந்த மசில்னால வந்து இதாகுது ரிப்ஸ் வந்து அப்வர்டா மூவ் ஆகுது அப்படின்னா இன்டர்கோஸ்டல் மசில் அப்படிங்கிறது மேபி கேட்கலாம். த இன்க்ரீஸ் இன் த வால்யூம் ஆஃப் த தொராசிக் கேவிட்டி, அதாவது மார்பு குழியோட அந்த ஓப்பனிங் இது வந்து என்ன ஆகும் அப்படின்னா வால்யூம் வந்து இன்க்ரீஸ் ஆகும். வால்யூம் அப்படின்னா அந்த பகுதி வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. ப்ரெஷர், அதனால அதிகமான வால்யூம் இருக்கும், ப்ரெஷர் அந்த இடத்துல குறையுது. அப்போ அதனால வந்து நம்ம வெளியில இருந்து காற்றை ரெண்டையும் ஈக்குவலைஸ் பண்றதா காற்று வந்து உள்ள இழுக்கிறோம். அஸ் த அவுட் சைட் ப்ரெஷர் இஸ் ஹையர், ஏர் கஷஸ் இன்டு த லங்ஸ்குள்ள வந்து ஏர் வந்து உள்ள வருது அப்படிங்கிறத சொல்றாங்க. முன்னாடி நான் சொன்னதே தான். எக்ஸ்ட்ரா ஒரு பாயிண்ட், என்ன மசில் இருக்கு அப்படின்னா இன்டர்கோஸ்டல் மசில் இருக்கு. ரிப் வந்து எப்படி மூவ் ஆகும் அப்படின்னா மேலையும் அவுட்வர்டாவும் மூவ் ஆகும் அப்படிங்கறத நம்ம தெளிவா தெரிஞ்சுக்கணும். அடுத்து ரெண்டாவது கொஸ்டின். சரி, டியூரிங் ஈச் பிரீத்திங், அதாவது ஒவ்வொரு டைம் நம்ம வந்து பிரீத்திங் சைக்கிள் அப்படின்னு சொல்லக்கூடிய மூச்சை உள்ள வெளியே இழுக்கும் போது when air is taken in and thrown out, the lung always contains some amount of air so that there is a sufficient time for oxygen to be absorbed and carbon dioxide to be released. What is the amount of air called? அதாவது என்ன சொல்றாங்க அப்படின்னா வந்து நம்ம மூச்சை உள்ள இழுக்கிறோம், வெளியே விடுறோம். அதாவது அது அப்போ மூச்சை உள்ள இழுத்து வெளியே விடும் போது கொஞ்சம் ஒரு சில வினாடிகள் ஆகுது இல்லை, அந்த டைம்ல வந்து
அந்த டைம்ல வந்து நம்மளுடைய லங்ஸ்ல ஒரு ஏர் இருக்கும், ஒரு மினிமம் அமௌண்ட் ஆஃப் ஏர் இருக்கும். நேற்று நான் சொன்னேன், அது வந்து எவ்வளவுதான் நம்ம ஃபோர்ஸ்ஃபுல்லா எக்ஸைல் பண்ணாலும் அந்த ஏர் வந்து ரிமூவ் ஆகாது. ஓகேங்களா, அதான் கேட்டிருக்காங்க. அது என்ன, வாட் இஸ் த அமௌண்ட் ஆஃப் ஏர் அப்படிங்கிறது ரெசிடியல் வால்யூம் அப்படின்னு சொல்லுவாங்க. ரெசிடியல் வால்யூம். இந்த வால்யூம் வந்து என்ன ஆகும் அப்படின்னா வந்து எவ்வளோ ஃபோர்ஸ்ஃபுல்லா எக்ஸைல் பண்ணாலும் அந்த ஏரை வந்து ரிமூவ் பண்ண முடியாது. எதுக்காக அந்த ஏர் வந்து உள்ள இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, நம்ம இன்ஹேல் பண்ணிட்டு எக்ஸைல் பண்றோம். ஆக்சிஜன் அப்சர்வ் பண்றதுக்கும் இந்த கார்பன் டை ஆக்சைடை வெளியேற்றுறதுக்கும் ஒரு குறிப்பிட்ட டைம் வந்து ஆகும். அந்த டைம்ல வந்து நம்ம லங்ஸ் வந்து என்ன ஆகும் அப்படின்னா வந்து பிளட்டுக்கு வந்து இதை கொடுத்து அந்த கேஸ் எக்ஸ்சேஞ்ச் நடந்துகிட்டே தான் இருக்கும். அதுக்காக ஒரு மினிமம் ஏர் வந்து லங்ஸ் வந்து ஹோல்ட் பண்ணி வச்சிருக்கோம். அந்த ஏர் தான் வந்து ரெசிடியல் வால்யூம்னு சொல்லுவாங்க. எவ்வளவு ஃபோர்ஸ்ஃபுல்லா எக்ஸைல் பண்ணாலும் இந்த ஏர் வந்து வெளியே போகாது. ஓகேங்களா, அதான் சொல்லியிருக்காங்க. திரும்ப ஒரு டைம் கொஸ்டினை படிச்சுட்டு ஆன்சர் பார்த்தா நல்லா தெளிவாக புரிஞ்சிடும். During each breath cycle, when air is taken in and thrown out, அதாவது மூச்சை உள்ளே இழுக்கிறோம், வெளியே விடுறோம், the lung always contains some amount of air. லங்ல வந்து some amount of air இருக்கும், so that there is a sufficient time for oxygen to be absorbed, carbon dioxide to be released. What is the amount of air? அந்த ஏர் வந்து என்னன்னு சொல்றோம் அப்படின்னா ரெசிடியல் வால்யூம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். ஓகேங்களா, ஓகே. ரெசிடியல் வால்யூம்னா என்னன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இஸ் த வால்யூம் ஆஃப் ஏர் ரிமைனிங் இன் த லங்ஸ் ஆஃப்டர் மேக்ஸிமம் ஃபோர்ஸ்ஃபுல் எக்ஸ்பிரேஷன். அதாவது மொத்தமாக நம்ம ஃபோர்ஸ்ஃபுல்லாக எக்ஸைல் பண்ணதுக்கு அப்புறமும் நம்மளுடைய லங்ஸ்ல இருக்கக்கூடிய ஏர் தான் ரெசிடியல் வால்யூம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதுக்கப்புறம் வேற எந்த மாதிரி சொல்லலாம் அப்படின்னா வந்து என்னதான் நீ எக்ஸைல் பண்ணாலும் உன்னோட லங்ஸ்ல இருந்து ஒரு ஏரை ரிமூவ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அதுதான் வந்து ரெசிடியல் வால்யூம்னு சொல்றாங்க. இன் அதர் வேர்ட்ஸ், இட் இஸ் த வால்யூம் ஆஃப் ஏர் தட் cannot be expelled from the lungs. லங்ஸை விட்டு வெளியே போகுது. This is causing the alveoli to remain open all the time. அதனால தான் வந்து ஆல்வியோலை வந்து எப்பவுமே வந்து கேஸ் எக்ஸ்சேஞ்ச் வந்து நடந்துகிட்டே இருக்கும் அப்படிங்கிறத சொல்றாங்க. ஓகே, கொஸ்டின் நம்பர் 3. கொஸ்டின் நம்பர் 3ல என்ன கொடுத்துருக்காங்க? Breathing is harder at higher altitude compared to sea level because, அதாவது நம்ம மலை உச்சி மேலலாம் ஏறும்போது நம்மளால ப்ரீத் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஓகேங்களா, நார்மலா நம்ம மீன் சி லெவல்ல இருக்கிறதுக்கும் மீன் சி லெவலை விட்டு ரொம்ப ஹையர் ஆல்டிடியூட்க்கு போகும்போதும் ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஏன் அப்படிங்கிறது தான் கேள்வி. ஓகேங்களா, the rate of diffusion of gas is decreased at the high altitude. diffusion அப்படிங்கிறது வந்து ரொம்ப குறைவா நடைபெறுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. தப்பு. ஓகேங்களா, the concentration of oxygen is very high at a high altitude. ஒரு ஆக்சிஜனோட கான்சென்ட்ரேஷன் அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதிகமா இருந்துச்சு அப்படின்னா நம்மளால ஈஸியா பிரீத் பண்ண முடியும், நமக்கு கஷ்டம் இருக்காது. அப்ப வந்து இது தப்பு. ஓகேங்களா, தப்பு. ஏன்னா பிரீத் பண்றது கஷ்டமா இருக்கு, ஆக்சிஜன் லெவல் கண்டிப்பா கம்மியா இருக்கும். கோல்டர் டெம்பரேச்சர் கன்ஸ்ட்ரக்ட் ஏர்வேஸ், அதாவது டெம்பரேச்சர் கோல்டா இருக்கிறதுனால நமக்கு வந்து மூச்சை உள்ள இழுக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதெல்லாம் கிடையாது, இதுவும் தப்பு. த அட்மாஸ்பியர் இஸ் லெஸ் டென்ஸ் அட் ஹை ஆல்டிடியூட், அதாவது அட்மாஸ்பியர் அப்படின்னு சொல்லக்கூடிய காற்று இருக்கக்கூடிய ஒரு இடம் தான் வந்து அட்மாஸ்பியர் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து நம்ம இருக்கும் லெஸ் டென்ஸா இருக்கும், டென்சிட்டி ரொம்ப கம்மியா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. டென்சிட்டி கம்மியா இருக்கு அப்படின்னாலும் ஆக்சிஜன் லெவலும் கம்மியா தான் இருக்கும். ஆக்சிஜன் லெவல் கம்மியா இருந்துச்சு அப்படின்னா வந்து நம்மளால அதிகமான நமக்கு பிரீத் பண்றதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதனால நம்ம மூச்சு விடுறதுக்கு ஹையர் ஆல்டிடியூட்ல நம்ம கஷ்டப்படுவோம். ஓகேங்களா, அதான் சொல்லியிருக்காங்க. இன்னொரு டைம் கொஸ்டின் படிக்கிறேன். பிரீதிங் இஸ் ஹார்டர் அட் ஹை ஆல்டிடியூட் கம்பேர்ட் டு சி லெவல் பிகாஸ் அட்மாஸ்பியர் இஸ் லெஸ் டென்ஸ். அட்மாஸ்பியர் வந்து ரொம்ப லெஸ் டென்ஸா இருக்கு, அப்ப ஆக்சிஜனும் கம்மியா இருக்கும். ஆக்சிஜன் கம்மியா இருக்கிறதுனால நமக்கு பிரீத் பண்றதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஓகேங்களா, அதுதான் கொடுத்துருக்காங்க. Breathing is harder at high altitude compared to sea level because atmosphere is less dense. அது high altitude. அதே தான், வேற ஒன்றும் இல்லை. சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். சரி, வாட் இஸ் த ரோல் ஆஃப் சிலியா இன் தி ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட்? நம்ம டைஜஸ்டிவ் ட்ராக்ல வந்து சிலியான்னு சொல்லிட்டு ஒன்று பார்த்துருப்போம். ஓகேங்களா, அதில் வந்து ஈசோஃபேகஸ்ல இருக்கும் அப்படின்னு சொல்லி, ஈசோஃபேகஸ்ல சாரி ஸ்மால் இன்டெஸ்டைன்ல இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருப்போம். அது எதுக்கு அப்படின்னா வந்து ஃபுட்டை வந்து அப்சர்வ் பண்றதுக்காக இருக்கும். ஓகேங்களா, அதே மாதிரி நம்மளோட ரெஸ்பிரேட்டரி ட்ராக்லயும் வந்து சிலியா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பார்ட் இருக்கு. ஓகேங்களா, இதோட வேலை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா வந்து நம்ம இன்ஹேல் பண்ணும்போது மைக்ரோ ஆர்கானிசம், அதாவது ஏதாவது பாக்டீரியாஸும் நம்ம உள்ள இன்ஹேல் பண்ணலாம், அதாவது டஸ்ட் பார்ட்டிகல்ஸும் உள்ள இன்ஹேல் பண்ணலாம். அது தடுத்து நிறுத்துற வேலையை தான் பண்ணும். இது எப்படி இருக்கும் அப்படின்னா சின்ன சின்ன ஹேர் லைக் எக்ஸ்டென்ஷன் வந்து இருக்கும். எங்க
இருக்கும் அப்படின்னா நம்ம ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ல தான் இருக்கும். அது வந்து லங்ஸ்க்குள்ள வந்து டஸ்ட் பார்ட்டிகல் வந்து போய் செட்டில் ஆகாம, மைக்ரோப்ஸ் வந்து உள்ள போகாம, மியூக்கஸ்ன்னு சொல்லக்கூடிய நம்மளுடைய இது நோஸ்ல இருக்கக்கூடிய சளி வந்து உள்ள லங்ஸுக்குள்ள போய் ஸ்டோர் ஆகாம பாத்துக்கிற வேலையை தான் இந்த சிலியா செய்யுது. ஓகேங்களா? சரி, இப்ப கேள்வி என்ன கேட்டிருக்காங்க, வாட் இஸ் த ரோல் ஆஃப் சிலியா இன் தி ரெஸ்பிரேட்டரி ட்ராக்? சிலியாவோட வேலை என்ன ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ல அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. தே ஹெல்ப் டு மிக்ஸ் ஆல் த கேசஸ் இன் த இன்ஹேல்ட் அண்ட் எக்ஸைல்ட் ஏர். தப்பு. அது பண்றது எது அப்படின்னா ஆல்வியோலை தான் பண்ணுது. ஓகேங்களா? சிலியா பண்ண கிடையாது. அடுத்து சிலியா ஸ்வீப் மியூக்கஸ் ஃப்ரம் த லங்ஸ் அண்ட் ஏர்வே டுவர்ட்ஸ் த நோஸ். ஓகே, இது கரெக்ட். அதாவது சிலியா என்ன பண்ணுது அப்படின்னா வந்து மியூக்கஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய சளி வந்து லங்ஸ்ல போகாம பாத்துக்கிறது. ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது அதை வெளியேற்றுற வேலையை தான் வந்து இந்த சிலியா பண்ணுது அப்படின்னு சொல்றாங்க. எப்படி நம்ம இரும்புறோம், ஓகேங்களா, தும்புறோம், அது மூலம் வந்து வெளியாகும். இல்லை அப்படின்னா வந்து நம்ம விழுங்குறோம், அது மூலம். சரி, சிலியா செல் ப்ரொடியூஸ் செக்ரீஷன் டு ட்ராப் த பாக்டீரியா அண்ட் வைரஸ். சிலியா செல் எதையாவது ப்ரொடியூஸ் பண்ணுமா அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா எதுவும் ப்ரொடியூஸ் பண்ணாது. நம்மளுடைய டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் அண்ட் அந்த மியூக்கஸ் அப்படியே சளியை வெளியேற்றுறது தான் பண்ணோம். இது எந்த ஒரு செக்ரீஷனும் பண்ணாது. இந்த ஆப்ஷனும் தப்பு. ஆப்ஷன் டில வந்து டஸ்ட் பார்ட்டிகல் இந்த இன்ஹேலர் ஸ்டிக் டு த சிலியா. சிலியால வந்து ஸ்டிக் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இல்லை, அது வந்து ஸ்டிக்கெல்லாம் ஆயிருக்காது. அதை வந்து வெளியேற்றுற வேலையை தான் செய்யும். ஸோ வந்து ஆப்ஷன் பி மட்டும்தான். ஓகேங்களா? சரி, கொஸ்டின் நம்பர் 4. Some features of respiratory surface in animals are mentioned below. Select the incorrect option அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அதாவது some features of respiratory surface in animals are mentioned below. Select the incorrect option. அதாவது எல்லாமே கரெக்டாக இருக்கு, ஏதோ ஒரு ஆப்ஷன் மட்டும் தான் தப்பா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. எதை பத்தி சொல்லியிருக்காங்க அப்படின்னா அனிமல் ரெஸ்பிரேட்டரின்னு சொல்லக்கூடிய விலங்குகளோட ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் பத்தி சொல்லியிருக்காங்க. சரி, ஃபர்ஸ்ட் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். Presence of a mechanism for moving air in and out of this area. ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் என்ன, மூச்சை உள்ள இழுக்கிறோம், வெளியே இழுக்கிறோம். அப்ப இது கரெக்ட் தான். இஸ் வெரி திக். ரெஸ்பிரேட்டரி ட்ராக் வந்து எப்படி இருக்குன்னா ரொம்ப திக்கா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப தப்பு. தின்னா தான் இருக்கும். ஓகேங்களா? தின்னா இருந்தா மட்டும்தான் டிஃப்யூஷன் அப்படிங்கிறது நடைபெறும். டிஃப்யூஷன்னா என்ன சொன்னா ஹை கான்சென்ட்ரேஷன்ல இருந்து லோ கான்சென்ட்ரேஷனுக்கு மூவ் ஆகுறது. இந்த இடத்துல டிஃப்யூஷன்ல என்ன மூவ் ஆகும் அப்படின்னா வந்து ஆக்சிஜன் கார்பன் டை ஆக்சைடு எக்ஸ்சேஞ்ச் வந்து நடைபெறும். has a large surface area. கண்டிப்பாக லார்ஜ் சர்ஃபேஸ் ஏரியா இருக்கும். அதனால தான் வந்து என்ன இருக்கும் அப்படின்னா வந்து ஆல்வியோலையில் தான் அந்த லார்ஜ் சர்ஃபேஸ் ஏரியா கிரியேட் ஆகும். அப்படி கிரியேட் ஆகும்போது வந்து என்னன்னா கேஸ் எக்ஸ்சேஞ்ச் வந்து நிறைய நடைபெறும். அதுக்காக இப்படி கொடுத்துருக்கு. ஓகே, யூஸ்வலி பிளேஸ்ட் இன்சைட் த பாடிக்குள்ளே தான் இருக்கும். அப்போ இதுவும் கரெக்டு. ஆப்ஷன் பி மட்டும் தான் தப்பு. திக்காக இருக்காது, ரொம்ப தின்னாக தான் இருக்கும். ஓகேங்களா? ஓகே, அதை பற்றின சில பாயிண்ட்ஸ். All the respiratory organ have larger surface area. Surface area பெருசா தான் இருக்கும். To get enough oxygen with the help of exchange of gas வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்றதுக்காக. கேஸ் எக்ஸ்சேஞ்ச்னா முன்னாடி கிளாஸ்லயே பார்த்தோம், ஒன்றும் கிடையாது. நம்ம உள்ள இழுக்கும் போது ஆக்சிஜன்லாம் நம்ம உள்ள எடுத்துப்போம். அது எங்க போகுது அப்படின்னா பிளட்டுக்கு ஆக்சிஜன் இல்லாத ஆர்பிசிக்கு போகும். ஓகேங்களா? பிளட்டுக்கு போகும். அதுக்கப்புறம் வந்து பிளட் வெளியேற்றக்கூடிய கார்பன் டை ஆக்சைடு எடுத்துட்டு வந்து திரும்ப நம்ம எக்ஸைல் பண்ணும்போது வெளியே போகும். அதான் வந்து கேஸ் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகே, தே ஆர் தின். அது எப்படி இருக்கும் அப்படின்னா திக்கா இருக்கும்னு சொல்லிட்டு முன்னாடி ஸ்டேட்மெண்ட்ல கொடுத்தாங்க. தின்னா தான் இருக்கும். ஓகேங்களா? தின்னா ரொம்ப மெலிதாக தான் இருக்கும். ஏன் அப்படின்னா டிஃப்யூஷன் ஆஃப் கேஸ் அண்ட் சப்ஸ்டன்ஸ் வந்து டிஃப்யூஸ் ஆகுறதுக்காக. தே ஹாவ் ரிச் சப்ளை ஆஃப் பிளட் வந்து பிளட் சப்ளை ஃபுல்லாக இருக்கும். ஆர் த கண்டக்டிங் ஃப்ளூயிட் ப்ரெசன்ட் இன் தி பாடி ஃபார் டிரான்ஸ்போர்ட்டிங் ரெஸ்பிரேட்டரி கேஸ் டு த டிஷ்யூ ஆஃப் த பாடி. பிளட்னா என்ன அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. கண்டக்டிங் ஃப்ளூயிட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. வேற எதுவும் இல்லை. அடுத்த கொஸ்டின், 6th கொஸ்டின். Which of the following gases is essential for all aerobic forms of life? அதாவது என்ன கேஸ் வந்து எசென்ஷியல் ஃபார் ஆல் ஏரோபிக் ஃபார்ம்ஸ் ஆஃப் லைஃப் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா வந்து நமக்கு என்ன தேவை, என்ன கேஸ் தேவை? ஆக்சிஜன் தான் தேவை. அதான் கேட்டிருக்காங்க. கார்பன் டை ஆக்சைடு கிடையாது, ஓசோன் கிடையாது, கார்பன் மோனாக்சைட்லாம் கிடையாது. நம்ம வந்து வாழணும் அப்படின்னா நமக்கு வந்து எது அடிப்படையாக தேவைப்படுது அப்படின்னா ஆக்சிஜன் தான். இதில் ஒன்றும் இல்லை, ஈஸியாக தான் இருக்கு. ஓகே, அடுத்த கேள்வி நல்ல கேள்வி. விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஹேஸ் தி ஃபாஸ்டஸ்ட் ப்ரீதிங் ரேட்? அதாவது ஒரு 4 இது கொடுத்துருக்காங்க அனிமலோடது. ஹியூமன், பீஜியன், எலஃபண்ட், ஃபிஷ்ன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. எது வந்து ரொம்ப ப்ரீதிங் ரேட் அதிகமாக இருக்காது? பர் மினிட்டுக்கு
எது அதிக டைம் வந்து இன்ஹேல் எக்ஸேல் பண்ணுது அப்படிங்கிறதா இது பிரீதிங் ரேட்னா அதுதான். சரி, நமக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து டெரிஸ்ட்ரியல் அனிமலை விட அக்வாட்டிக் அனிமல் தான் வந்து அதிகமாக ப்ரீத் பண்ணும். ஏன் அப்படின்னா வந்து அங்கே ஆக்சிஜன் வந்து கம்மியாக இருக்கும், அதனால ஆக்சிஜன் அதிகமாக எடுத்துக்கிறதுக்காக அதிக டைம் வந்து மூச்சை இழுத்து வெளியே விடும். ஓகேங்களா, இதில் கொடுத்துருக்க ஆப்ஷனில் ஹியூமன், பீஜன், எலிஃபண்ட், நம்ம எல்லாருமே என்னது டெரிஸ்ட்ரியல் லேண்டு மேலே வாழ்றோம். ஓகேங்களா, நிலத்து மேலே வாழ்ந்துட்டு இருக்கோம். ஃபிஷ் மட்டும் தான் நீருக்கடியில் வாழுது. அதனால இதில் வந்து என்ன ஆகும், ஆக்சிஜன் கண்டென்ட் வந்து கம்மியாக இருக்கும், அதனால அதிக டைம் வந்து இன்ஹேல் அண்ட் எக்ஸேல் பண்ணும். அப்போ எதுக்கு வந்து பிரீதிங் ரேட் அதிகம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஃபிஷ்க்கு தான் அதிகம். ஃபிஷ்க்கு தான் அதிகம், அதான் கொடுத்துருக்காங்க. பிரீதிங் ரேட் ஆஃப் அக்வாட்டிக் அனிமல் இஸ் ஃபாஸ்டர் தேன் terrestrial animal because amount of dissolved oxygen in the water is much less. amount of dissolved oxygen in waterல இருக்கக்கூடிய dissolved oxygenோட அளவு வந்து ரொம்ப குறைவா இருக்கு லேண்டை கம்பேர் பண்ணும்போது. அதனால they have to breathe more in order to get more oxygen. அது வந்து அதிகப்படியான ஆக்சிஜன் எடுத்துக்கிறதுக்காக அதிக டைம் வந்து பிரீத் பண்ணுது அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, ஓகே. அடுத்து 8th கொஸ்டின், கொஸ்டின் நம்பர் 8. அதாவது ரெஸ்பிரேட்டரி சிஸ்டத்தோட பிக்சர் கொடுத்துருக்காங்க. இதுல ஏபிசி அப்படின்னு சொல்லிட்டு மார்க் பண்ணியிருக்காங்க. அவ்வளோக்கு கிளியரா இல்லை, ஆனா நமக்கு தெரியும் எது ஃபர்ஸ்ட் வரும், ரெண்டாவது எது வரும், மூணாவது எது வரும்ட்டு. அப்ப ஏபிசி அப்படிங்கிறது மேல இருந்து கீழே கொடுத்துருக்காங்க. சரி, ஃபர்ஸ்ட் என்ன வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே சொல்லலாம். ஃபர்ஸ்ட் வந்து பேரங்ஸ் வரும். ஓகேங்களா, நீ கொடுத்துருக்க 3 ஆர்டர் மட்டும் நான் சொல்றேன். ரெண்டாவது வந்து லாரிங்ஸ் அப்படிங்கிறது வரும். பேரிங்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா வந்து நம்ம சாப்பிடக்கூடிய உணவும் அதுக்கப்புறம் என்ன மூச்சை உள்ள இழுக்கும் போது ஏரும் வந்து காமனா மீட் ஆகிற இடம் தான் வந்து பேரிங்ஸ் அப்படிங்கிறது. ஓகேங்களா, அதை வந்து 2 பக்கமும் பிரிச்சு கொடுக்கறது வந்து எபிக்ளாடிஸ் அப்படிங்கிறது பிரிச்சு அந்த மூடி மூலம் வந்து கொடுக்கும். ஆனா 2 கான்டாக்ட் ஆகிற இடம் அப்படின்னு பார்த்தோம்னா பேரிங்ஸ் அப்படிங்கிறது தான். ஓகேங்களா, சரி. ரெண்டாவது அப்படின்னு வந்து லாரிங்ஸ். லாரிங்ஸ் அப்படின்னா வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, லாரிங்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா வந்து அந்த விண்டு பைப்புன்னு சொல்லக்கூடிய மூச்சுக்குள்ள ஸ்டார்ட் ஆகக்கூடிய பகுதி. இதை வாய்ஸ் பாக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இதுல வந்து வோக்கல் கார்ட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய இது வந்து காணப்படும். அது வழியா தான் வந்து சவுண்டு ப்ரொடியூஸ் ஆகுது, நம்ம பேசுறதெல்லாம் கேட்குது. அது ரெண்டாவது. ஓகேங்களா, அதுக்கடுத்து மூணாவது ட்ராக்கியா. ட்ராக்கியானா நான் என்ன சொன்னேன், அந்த விண்டு பைப்புன்னு சொல்லிட்டு காற்று உள்ள போகக்கூடிய அந்த குழல் பேர் தான் ட்ரக்கியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க, இல்ல விண்ட் பைப்புன்னு சொல்லுவாங்க. அப்ப எது வந்து ஃபர்ஸ்ட் வரும் அப்படின்னா ஃபேரிங்ஸ், ரெண்டாவது லாரிங்ஸ், அதுக்கடுத்து ட்ரக்கியா வரும். அப்போ ஏபிசி வந்து ஃபேரிங்ஸ், லாரிங்ஸ், ட்ரக்கியா. ஆப்ஷன் சி தான் கரெக்ட். ஓகேங்களா, ஃபேரிங்ஸ்னா என்ன, லாரிங்ஸ்னா என்ன, ட்ரக்கியானா என்னன்னு கொடுத்துருக்காங்க. ஃபேரிங்ஸ் அப்படின்னா சாஃப்ட் ஏரியா அட் தி டாப் ஆஃப் த த்ரோட். த்ரோட்க்கு மேலே இருக்கக்கூடிய ஒரு சாஃப்டான ஏரியா. வேர் பேசேஜ் டு த நோஸ் அண்ட் மவுத் கனெக்ட் வித் த த்ரோட். எந்த பகுதியில் வந்து 2 பகுதியும் வந்து கனெக்ட் ஆகுது, நோஸ் அண்டு மவுத்தோடைய 2 இதுவும் கனெக்ட் ஆகுறது வந்து ஃபேரிங்ஸ்ல தான் வந்து கனெக்ட் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. லாரிங்ஸ்க்கு வந்து இன்னொரு பேர் அப்படின்னா வாய்ஸ் பாக்ஸ்ன்னு சொல்றாங்க, இல்லைன்னா கிளாட்டஸ் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ 3 பேரும் நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த கிளாட்டஸ் கொடுத்துட்டு எது வந்து வாய்ஸ் பாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கூட ஆப்ஷன்ல மாத்தி மாத்தி கேட்கலாம், நமக்கு வந்து தெரிஞ்சுக்கணும். இஸ் அ பேசேஜ் வே ஃபார் ஏர் பிட்வீன் பேரிங்ஸ் அண்ட் ட்ரக்கியா. அதாவது ட்ரக்கியா பேரிங்ஸ்ல இருந்து ட்ரக்கியா வழியா காற்று வந்து உள்ள போகும், அதுதான் வந்து லாரிங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. 2க்கும் நடுவுல வந்து இது காணப்படுது. ஓகேங்களா, அதான் சொல்லியிருக்காங்க. ட்ரக்கியா அப்படிங்கிறது ஒரு டியூப் மாதிரி இருக்கும். அதுல வந்து என்ன ஆகும், உள்ள போகும்னா ஏரை எடுத்துட்டு எங்க போகும் அப்படின்னா லங்ஸ்க்கு போகும் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. ட்ரக்கியா அப்படிங்கிறது ஒரு பைப் மாதிரி இருக்கும், அது ஏர் எடுத்துட்டு லங்ஸ்க்கு போகும். ஓகேங்களா, breakdown of glucose to pyruvate takes place in the dash during energy production. அதாவது breakdown of glucose to pyruvate takes place in the dash during energy production. அதாவது குளுக்கோஸ் வந்து பைருவேட்டா எந்த இதுல வந்து நடைபெறும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. நேத்து கிளாஸ்லயே பார்த்தோம், சைட்டோபிளாசத்தில் தான் நடைபெறும். ஓகேங்களா, பைருவேட் அப்படிங்க. அதே மாதிரி ஆரோபிக் அண்ட் அனரோபிக் ரெஸ்பிரேஷன்ல காமனா இருக்கக்கூடியது இந்த குளுக்கோஸ் வந்து பைருவேட்டா கன்வெர்ட் ஆகுறது. ஓகேங்களா, இந்த ப்ராசஸ் பேரு கிளைகாலிசிஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஓகே, இதுல வந்து என்ன அப்படின்னு நம்ம பார்க்கணும் அப்படின்னா கிளைகாலிசிஸ்னா என்னன்னு கொடுத்துருக்காங்க. இந்த ப்ராசஸ் 2 மாலிகுல் ஆஃப் பைருவிக் ஆசிட் வந்து ஃபார்ம் ஆகுது. ஓகேங்களா, எதுல இருந்து அப்படின்னா 1 மாலிகுல் ஆஃப் குளுக்கோஸ்ல இருந்து 2 மாலிகுல் ஆஃப் பைருவிக் ஆசிட் வந்து உருவாகுது.
திஸ் ரியாக்ஷன் டஸ் நாட் ரெக்வயர் ஆக்சிஜன். இதுக்கு வந்து ஆக்சிஜன் தேவையா அப்படின்னு கேட்டால் கிளைகாலிசிஸ் ப்ராசஸ்க்கு ஆக்சிஜன் தேவை இல்லை. ஓகேங்களா? அதனால தேர்ஃபோர் திஸ் ப்ராசஸ் வந்து ஏரோபிக் அண்ட் அனரோபிக் ரெஸ்பிரேஷன் ரெண்டுக்குமே வந்து காமன் தான், ரெண்டுமே வந்து சிமிலராக தான் இருக்கும். திஸ் என்டையர் ப்ராசஸ் டேக்ஸ் பிளேஸ் இந்த கிளைகாலிசிஸ் ஃபுல்லாகவே எங்கே நடைபெறும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சைட்டோபிளாசத்தில் தான் நடைபெறும். த டிஸ்கவரி ஆஃப் இந்த கிளைகாலிசிஸ் இந்த ப்ராசஸை யார் கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா வந்து ஜெர்மன் பயாலஜிஸ்ட், அதாவது 3 பேர் சேர்ந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. 3 பேர் ஜெர்மன் பயாலஜிஸ்ட். கஸ்டவ் எம்பெடன் அப்படிங்கிறவர், ஆட்டோ மேயர்ஹாஃப், ஜேக்கப் கேரல் பார்னஸ் அப்படிங்கிறவர். ஓகேங்களா? நம்ம எதுக்காக இந்த பேர் பார்க்கணும்னா இந்த பேர் நம்ம கண்டிப்பா நம்ம ஞாபகம் வச்சுக்க மாட்டோம். இந்த கிளைகாலிசிஸ் அப்படிங்கிற ப்ராசஸ்க்கு இன்னொரு பேர் இருக்கு, இஎம்பி பாத் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? இஎம்பி பாத்துங்கிறது எதுல இருந்து வந்துச்சு அப்படின்னா இந்த பயாலஜிஸ்டோட பேர்ல, இந்த ஜெர்மன் பயாலஜிஸ்ட் பேர்ல இருந்து வந்துச்சு. யாரு? எம்படன், மேயர்ஹாஃப் அண்ட் பர்னாஸ் அப்படிங்கிறது. அவங்க 3 சயின்டிஸ்டோட பேர் தான் வந்து இஎம்பி பாத் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருக்காங்க. இவங்க 3 பேரும் சேர்ந்தா வந்து இந்த கிளைகாலிசிஸ் அப்படிங்கிற ப்ராசஸை வந்து டிஸ்கவர் பண்ணாங்க. ஏரோபிக் அண்ட் அனரோபிக் ரெஸ்பிரேஷன்ல இது ரெண்டுமே வந்து காமனா தான் இருக்கும். இதுல வந்து என்ன உருவாகும் அப்படின்னா ஒரு குளுக்கோஸ்ல இருந்து 2 மாலிகூல்ஸ் ஆஃப் பைருவிக் ஆசிட் வந்து உருவாகும். அடுத்து क्वेश्चन நம்பர் 10. Trachea is a part of which of the following human system? Trachea அப்படிங்கிறது எதுல வருது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம்ல தான் வருது. ஸோ ஆப்ஷன் டி தான் ஆன்சர். ஓகேங்களா? அடுத்து ட்ரக்கியா அப்படிங்கிறது வந்து ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம்ல லோயர் ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட்னு சொல்றாங்க. அலாங் வித் லங்ஸோட வந்து கனெக்ட் ஆகும். ஸோ பிராங்கியோலஸ் அண்ட் ஆல்வியோலை இதெல்லாம் வந்து அதில் பார்ட்ஸ். ஓகேங்களா? ட்ரக்கியா அப்படிங்கிறது வின் பைப்புன்னு சொல்லுவாங்க. அது வந்து 2 பிரான்ச்சா பிரியும், அதான் பிராங்கின்னு சொல்லுவாங்க. இது வந்து எங்க கனெக்ட் ஆகும் அப்படின்னா 2 பக்கமும் இருக்கக்கூடிய லங்ஸ்ல கனெக்ட் ஆகும். இதுக்குள்ள வந்து பிராங்கியோல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு சிறு சிறு கிளைகளாக பிரியும். அதோட எண்ட்ல வந்து என்ன இருக்கும் அப்படின்னா ஆல்வியோலை அப்படின்னு சொல்லக்கூடிய காற்றுப்பை இருக்கும். இங்கதான் கேஸ் எக்ஸ்சேஞ்ச் அப்படிங்கிறது நடைபெறும். சரி, அடுத்தது ட்ரக்கியா பத்தி கொஞ்சம் பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ட்ரக்கியா இஸ் அ பார்ட் ஆஃப் ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் மாதிரி பார்த்தோம். காமன்லி நோன் அஸ் வின் பைப்புன்னு சொல்றாங்க. காற்று பைப்பு அப்படின்னு சொல்லிட்டு காற்று குழாய் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதோட லென்த் எவ்வளவு இருக்கும் அப்படின்னா வந்து 4 inches இருக்கும். ஓகேங்களா? 4 inches இருக்கும். 4 inches இருக்கும். அதே மாதிரி டயாமீட்டர் எவ்வளவு இருக்குன்னா லெஸ் தென் an inch, அதாவது 1 inchக்கு குறைவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து ட்ரக்கியா இஸ் எதுக்கு கீழே இருக்கு அப்படின்னா லாரிங்ஸ்க்கு கீழே தான் ட்ரக்கியா இருக்கு. முன்னாடி கூட ஆர்டர் பார்த்தோம்ல, லாரிங்ஸ்னா இன்னொரு பேர், லாரிங்ஸ்க்கு வாய்ஸ் பாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பேரு. ரன் டவுன் தி பிஹைண்ட் தி பிரஸ்ட் போன் எங்க இருக்கு அப்படின்னா நம்ம மார்பு எலும்புல நடுவுல ஒரு எலும்பு இருக்கும், ஸ்டெர்னம் அப்படிங்கிற ஒரு எலும்பு இருக்கும். அதுக்கு பின்னாடி தான் வந்து இருக்கு அப்படிங்கிறத சொல்றாங்க. எந்த இடத்துல லொக்கேட் ஆயிருக்குன்னு சொல்றாங்க. இந்த ட்ரக்கியா இஸ் டிவைடட் இன்டு 2 ஸ்மால் டியூபா பிரியுது, அதான் பிராங்கி அப்படின்னு சொல்லுவாங்க. ஒன் பிரான்ச்சஸ் ஃபார் ஈச் லங்ஸ், ஒவ்வொன்றும் வந்து 2 இதா பிரியுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சரி, இந்த ட்ரக்கியா எதனால ஆனது அப்படின்னா 20 ரிங் ஆஃப் டஃப் கார்டிலேஜ், அதாவது கார்டிலேஜ்னா என்னது, குருத்தெலும்புன்னு சொல்லுவாங்க. 20 ரிங் ஷேப்ல இருக்கக்கூடிய கார்டிலேஜ்னால ஆனதா வந்து இந்த ட்ரக்கியா அப்படிங்கிறது. அதோட பேக் பார்ட் ஆஃப் ஈச் ரிங், அந்த ரிங்கோடைய பேக் பார்ட் வந்து எதனால ஆயிருக்கும் அப்படின்னா வந்து மசில் அண்ட் கனெக்டிவ் திசுனால ஆயிருக்கு. ஓகேங்களா? மசில் and connective tissue னால இருக்கு. The back part of the each ring is made of muscle and connective tissue. அதுக்கப்புறம் வந்து moist smooth tissue called mucosa, இந்த ட்ரக்கியோக்குள்ள இருக்கக்கூடிய லேயரை பத்தி அடுத்து பேசுறாங்க. moist smooth tissue called mucosa line அப்படிங்கிறது the inside of the trachea, அதாவது அதாவது ஒன்றும் இல்லை, மியூகோசா அப்படிங்கிற ஒரு லேயர் இருக்கு. எங்க இருக்கு அப்படின்னா ட்ரக்கியாவோட இன்னர் சைடு வந்து இருக்கு. அது எப்படி இருக்கும் அப்படின்னா மாய்ஸ்டாவும் ஸ்மூதன் திசுவாவும் இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ட்ரக்கியா widens and lengthens slightly with each breath in returning to its resting size with each breath out. அதாவது நம்ம மூச்சை உள்ள இழுக்கும் போதும் வெளியே இழுக்கும் போதும் வந்து சின்னதா பெருசாகும் சின்னதாகவும் சுருங்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ட்ரக்கியா widens and lengthens, அதாவது விரியவும் செய்யும், அதே மாதிரி கொஞ்சம் நீளமாகவும் ஆக செய்யும். ஸ்லைட்லி வித் ஈச் பிரீத், மூச்சை வந்து உள்ள இழுக்கும் போதும்
ரிட்டர்னிங் டு இட்ஸ் ஒரிஜினல் பொசிஷனுக்கு வரும். ஈச் பிரீத் அவுட் அப்போ எப்படி ஆகும் அப்படின்னா வந்து பெருசாகவும் நீளமாகவும் ஆகும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஓகேங்களா, கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் இருக்குது. ஓகே, ட்ரக்கியா அப்படிங்கிறது எத்தனை ரிங்ஸ்னால ஆகும்? 20 ரிங்ஸ் ஆஃப் கார்டிலேஜ்னால ஆயிருக்கும். ஓகேங்களா, எந்த சைடில் ஸ்டெர்னம்க்கு பின்னாடி இருக்கு. அதுக்கப்புறம் இதோட இன்னர் லேயர் வந்து மியூகோசா அப்படிங்கிற ஒரு லேயர்னால ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அது எப்படி இருக்கும் அப்படின்னா மாய்ஸ்ட் அண்ட் ஸ்மூத் டிஷ்யூ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, அதே மாதிரி ஒவ்வொரு பிரீத் இன் பிரீத் அவுட் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா வந்து ஈச் பிரீத் இன் அண்ட் பிரீத் அவுட் அப்போ வந்து ட்ரக்கியா வந்து கொஞ்சம் வைடாகவும் கொஞ்சம் லென்தன் ஆகும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. Okay. Maximum amount of air that can exhaled after maximum inspiration is called. அதாவது நம்ம maximum amount of air that can be exhaled after maximum inspiration. அதிக அளவு மூச்சை இழுத்துட்டு அதிக அளவு காற்றை வெளியிடுறது, அது எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் ஏர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. லங் வால்யூம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதுக்கு பேர் வந்து லங்ஸோடைய வால்யூம், எந்த அளவுக்கு மூச்சை உள்ள இழுத்து வெளியிடுறது. அதே வந்து ரெசிடியல் வால்யூம்னா நம்ம லங் வந்து ஸ்டோர் பண்ணியிருக்கிற வால்யூம். ஓகேங்களா, ரெண்டுக்கும் நல்ல வித்தியாசம் பார்த்துக்கணும். மேக்ஸிமம் அமௌண்ட் ஆஃப் ஏர் தட் கேன் பி எக்ஸைல்டு ஆஃப்டர் மேக்ஸிமம் இன்ஸ்பிரேஷன் இஸ் கால்டு வந்து லங் வால்யூம். எவ்வளோ வந்து வெளியே விடுறோம் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா வந்து லங் வால்யூம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகே, நம்ம லங்ஸ்ல வந்து எத்தனை செல்கள், எவ்வளோ செல்களால் ஆனால் 300 மில்லியன் செல்களால் ஆனதான் வந்து லங்ஸ். ஓகேங்களா, சரி, இதில் கொஞ்சம் டீட்டெயில்ஸ் இருக்கு. There are 300 million cells in our lung. லங்ஸ்ல வந்து 300 மில்லியன் செல்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகே, இதெல்லாம் வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். பிராங்கியோலஸ், பலூன் லைக் இது சாக்ஸ் வந்து இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து வந்து ஆல்வியோலை அப்படின்னு சொல்லிட்டு காற்றுப்பை வந்து எத்தனை காணப்படுது அப்படின்னா 600 மில்லியன் ஆல்வியோலை வந்து காணப்படுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதே மாதிரி ஒரு சர்ஃபேஸ் ஏரியா எவ்வளோ இருக்கும் அப்படின்னா வந்து அதாவது Thus about 400 to 800 feet square surface area வந்து இருக்கும். அவ்வளோ சர்ஃபேஸ் ஏரியா வந்து கிரியேட் பண்ணுது. அதனால தான் கேஸ் எக்ஸ்சேஞ்ச் அப்படிங்கிறது ஈஸியாக நடைபெற்றுட்டு இருக்கு அப்படிங்கிறத சொல்றாங்க. 300 மில்லியன் செல்ஸ் இருக்கும். 300 மில்லியன் வந்து அப்ராக்சிமேட்டாக தான் சொல்லுவாங்க, அதுக்கு மேலேயும் இருக்கும். அதே மாதிரி 600 மில்லியன் ஆல்வியோலை, சிலதெல்லாம் வந்து 250 700 வரலுமே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்ராக்சிமேட்டாக வந்து அபவுட் 600 மில்லியனுக்கு மேற்பட்ட ஆல்வியோலை வந்து காணப்படுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதே மாதிரி எவ்வளோ சர்ஃபேஸ் ஏரியானா 400 to 800 feet சர்ஃபேஸ் ஏரியா வந்து காணப்படுது அப்படிங்கிறது சொல்றாங்க. தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா போன கொஸ்டின்ல வந்து எவ்வளவு செல்ஸ்ன்னு கேட்டிருக்காங்க. ஒருவேளை ஆல்வியோலையில எவ்வளவு செல்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா நமக்கு கரெக்டா போடணும். ஸோ பார்த்துக்கணும். அடுத்து, which of the following is included in exhale? எக்ஸைல்ல வந்து நம்ம மூச்சை வெளியே விடும்போது என்னதை வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. மூச்சை வெளியிடும் போது நான் போன கிளாஸ்லேயே சொன்னேன் என்னென்ன போகும் வெளியே அப்படின்னா வந்து ஆக்சிஜன், கார்பன் டை ஆக்சைடு, நைட்ரஜன். நம்ம அட்மாஸ்பியர்ல அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இப்படி எழுதிக்கலாம். நைட்ரஜன், அதுக்கடுத்து ஆக்சிஜன் இருக்கு, அதுக்கடுத்து கார்பன் டை ஆக்சைடு. ஓகேங்களா, சரி, இதில் பார்த்தோம் அப்படின்னா 78% இருக்கும், 21% வந்து இருக்கும். மீதி இருக்கக்கூடிய கேஸ்லாம் வந்து எவ்வளோ இருக்கும் அப்படின்னா வந்து மீதி ஒரு 1% இருக்கும். ஓகேங்களா, இது எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய கேஸஸ் எல்லாம் இருக்கும். ஓகே, இப்போ நம்ம இன்ஹேல் பண்ணும்போது வந்து என்ன ஆகும் அப்படின்னா அப்படியே உள்ள போகும். எக்ஸைல் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா 78% நைட்ரஜனும் வெளியே போகும், 21% போகாது, ஆக்சிஜனும் வெளியே போகும், ஒன்லி 17% வந்து வெளியே போகும். மீதி கம்மியாக இருக்கிறது வந்து நம்மளுடைய செல்ஸ் வந்து அப்சர்வ் பண்ணிப்போம். அடுத்து வந்து பார்த்தோன்னா கார்பன் டை ஆக்சைடு வந்து எவ்வளோ வெளியே போகும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா உள்ள இழுக்கும் போது 0.03% வந்து நம்ம உள்ள இழுப்போம், வெளியே விடும்போது 4% வெளியே விடுவோம். ஓகேங்களா, இது சும்மா தெரிஞ்சுக்கோங்க. சரி, என்ன கொடுத்துருக்காங்கன்னா which of the following is included in exhale? எக்ஸைல் அப்போ வந்து என்ன இருக்குன்னா இதில் வந்து கொடுத்துருக்கிறது வந்து நம்ம 3 தான், நைட்ரஜன், ஆக்சிஜன், கார்பன் டை ஆக்சைடு தான். ஹைட்ரஜன்லாம் கிடையாது, ஹீலியமும் கிடையாது, வாட்டர் வேப்பரும் கிடையாது. என்ன இருக்கு அப்படின்னா நைட்ரஜன் மட்டும்தான். ஓகேங்களா, நைட்ரஜன் மட்டும்தான். சரி, அடுத்த கொஸ்டின், இன்ஃப்ளமேஷன் ஆஃப் மியூக்கஸ் மெம்பரைன் இஸ் கால்டு. அதாவது மியூக்கஸ் மெம்பரைன் சொல்லிட்டு உள்ள ஒரு லேயர் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். எதுல அப்படின்னா ரெஸ்பிரேஷன்ல. அது என்ன அப்படின்னு சொன்னா பிரான்சிட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, பிரான்சிட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்ஃப்ளமேஷன் ஆஃப் மியூக்கஸ் மெம்பரைன் இஸ் பிரான்சிட்டிஸ். ஓகே, அடுத்தது பார்க்கலாம். அதாவது என்ன இதை பத்தி வந்து அப்ப ஹெப்படைட்டிஸ்னா என்ன, இந்த ஆப்ஷன்ஸ்ல கொடுத்துருக்கிறது எல்லாமே வந்து இன்ஃப்ளமேஷன் தான். ஆனா இடம் எந்த இடத்துல இன்ஃப்ளமேஷன் நடக்குது, இன்ஃப்ளமேஷன்னா ஒன்றும் கிடையாது, வீங்குறது. ஓகேங்களா, இன்ஃப்ளமேஷன் ஆஃப் மியூக்கஸ் மெம்பரைன் இஸ் கால் பிரான்சிட்டிஸ். ஓகேங்களா, இது என்னன்னா ரெஸ்பிரேட்டரி இன்ஃப்ளமேஷன்,
It is related to respiratory inflammation. It causes inflammation in the respiratory tract which causes breathing problem. அதாவது மியூக்கஸ் மெம்பரைன் வந்து இன்ஃப்ளமேஷன், அதாவது வீங்குச்சு அப்படின்னா வந்து ரெஸ்பிரேட்டரி ட்ராக்லேயும் வந்து இன்ஃப்ளமேஷன் நடக்கும். அதனால வந்து நம்ம ப்ரீத் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து என்ன அப்படின்னா பிரான்சிட்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஓகேங்களா, பிரான்சிட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஹெப்படைட்டிஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா வந்து லிவர் திசு இருக்குல்ல, லிவர் திசுவில் வந்து வீக்கம் காணப்பட்டுச்சு அப்படின்னா அதுதான் ஹெப்படைட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. லிவர் திசுவில் வீக்கம் காணப்பட்டுச்சு அப்படின்னா அதுதான் ஹெப்படைட்டிஸ் சொல்லுவாங்க. அப்போ ஐரிட்டிஸ் அப்படின்னா வந்து என்னன்னா ரிலேட் டு இன்ஃப்ளமேஷன் இன் ஐஸ்ல வந்து வீக்கம் ஏதாவது காணப்படுது அப்படின்னா வந்து அதை ஐரிட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. கேஸ்ட்ரிட்டிஸ் அப்படின்னா வந்து ஸ்டொமக்ல வந்து இன்ஃப்ளமேஷன் இருந்துச்சு அப்படின்னா அதான் கேஸ்ட்ரிட்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஓகேங்களா, அதாவது பிரான்சிட்டிஸ் அப்படின்னா வந்து மியூக்கஸ் மெம்பரைன்ல இன்ஃப்ளமேஷன் இருக்கும். ஹெப்படைட்டிஸ் அப்படிங்கிறது லிவர்லோட திசுல வந்து இன்ஃப்ளமேஷன் இருக்கும். ஐரிட்டிஸ்னா ஐல வந்து ஏதாவது ஒரு பார்ட்ல வந்து இன்ஃப்ளமேஷன் இருக்கும். இன்ஃப்ளமேஷன்னா வீக்கம் தான். கேஸ்ட்ரிட்டிஸ்னா ஸ்டொமக்ல இன்ஃப்ளமேஷன் இருக்கும். ஓகே, கொஸ்டின் நம்பர் 15. When respiration takes place even in the absence of oxygen, it is called dash. அதாவது ஆக்சிஜன் இல்லாத நிலையிலும் ரெஸ்பிரேஷன் அப்படிங்கிறது நடைபெறுது. அது என்னன்னு சொல்றாங்க அப்படின்னா அனரோபிக் ரெஸ்பிரேஷன். ஆக்சிஜன் இருக்கும்போது நடைபெறுறது ஏரோபிக் ரெஸ்பிரேஷன். ரெஸ்பிரேஷன்னா என்ன, உணவு ஆற்றலா மாற்றப்படுறது. குளுக்கோஸ்க்கு ஆற்றலா மாற்றப்படணும் அப்படின்னா ஆக்சிஜன் தேவை. ஆக்சிஜன் இல்லாத நிலையில வந்து உணவு ஆற்றலா மாற்றப்படுறது தான் வந்து அனரோபிக் ரெஸ்பிரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம். In the respiratory process, complex organic compounds such as glucose are broken down to provide energy in the form of என்னவா வந்து நமக்கு கிடைக்கும் எனர்ஜி, ஏடிபியா கிடைக்கும். ஏடிபினா என்ன, அடினோசின் ட்ரைபாஸ்பேட். ஓகேங்களா, ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். இது போன கொஸ்டின்ல டீடைலா டிஸ்கஸ் பண்ணோம், அதனால நான் டிஸ்கஸ் பண்ணல. ஓகே, when does aerobic respiration takes place? aerobic respiration எப்போ வந்து நடைபெறும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. பிரேக் டவுன் ஆஃப் ஃபுட் இன் த செல் வித் ரிலீஸ் ஆஃப் எனர்ஜி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபுட்டு வந்து கண்டிப்பாக வந்து பிரேக் டவுன் ஆகும், எனர்ஜி வந்து ரிலீஸ் ஆகும். ஆனால் வந்து ஏரோபிக் ரெஸ்பிரேஷன் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கிளியராக இருக்கான்னு பார்க்கலாம். பிரேக் டவுன் ஆஃப் குளுக்கோஸ் வித்தவுட் யூஸ் ஆஃப் ஆக்சிஜன். ஆக்சிஜன் இல்லாத நிலையில வந்து ஃபுட் வந்து உடையிறது. ஸோ குளுக்கோஸ் வந்து உடையிறது. இது கிடையாது, ஏன்னா இது அனரோபிக் ரெஸ்பிரேஷன். அவங்க கேட்டிருக்கிறது ஏரோபிக் ரெஸ்பிரேஷன். பிரேக் டவுன் ஆஃப் ஃபுட் வித்தவுட் யூசிங், ஃபுட்டு வந்து உடையிறது, சாரி குளுக்கோஸ் உடையிறதுன்னு கொடுத்துருந்தா தான் இந்த ஆப்ஷன் வந்து கரெக்டாக இருக்கும். ஃபுட்டு உடையிறதுன்னு கொடுத்துருக்காங்க, அதனால தப்பு. இதுவும் தப்பு. பிரேக் டவுன் ஆஃப் ஃபுட் வித்தவுட் ஆக்சிஜன், ஃபுட்டு கிடையாது, குளுக்கோஸ் தான் வரணும். ஏன்னா இது செல்லுலர் லெவலில் நடைபெறது தான் ரெஸ்பிரேஷன் அப்படிங்கிறது. ஓகேங்களா, பிரேக் டவுன் ஆஃப் குளுக்கோஸ் வித் யூஸ் ஆஃப் ஆக்சிஜன். ஓகேங்களா, குளுக்கோஸ் வந்து பிரேக் டவுன் ஆகுறது தான் வந்து ஏரோபிக் ரெஸ்பிரேஷன். அப்போ நம்ம தெளிவாக பார்த்துக்கணும். இந்த இடத்துல நானே ஒரு நிமிஷம் ஸ்டக் ஆகிட்டேன். ஃபுட்டு அப்படிங்கிறத வந்து கரெக்டாக தானே இருக்குது அப்படிங்கிற மாதிரி பார்த்தா ஃபுட்டு வந்து பிரேக் டவுன் ஆகாது. ஃபுட்டு வந்து எங்கே பிரேக் டவுன் ஆகும்னா டைஜஸ்டிவ் சிஸ்டமில் தான் வந்து பிரேக் டவுன் ஆகும். இதே குளுக்கோஸ் பிரேக் டவுன் ஆகுறது செல்லுலர் லெவலில் நடைபெறுறது. ஓகேங்களா, சரி. டிஃப்யூஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. டிஃப்யூஷன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா வந்து பரவல் அப்படின்னு சொல்லிட்டு நேற்றே சொன்னேன். அது ஹையர் கான்சன்ட்ரேஷன்லேருந்து லோயர் கான்சன்ட்ரேஷன் வந்து பரவுறது தான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம ஒரு வாட்டரில் வந்து உள்ள என்ன பண்ணுறோம் அப்படின்னா சுகரை போட்டோம் அப்படின்னா அது டிசால்வ் ஆயிரும். ஃபுல்லாக அந்த என்டையர் வாட்டருக்கே வந்து ஒரு ஸ்வீட்னஸை கொடுக்குறதுல அதை கூட நம்ம டிஃப்யூஷன் சொல்லலாம் ஃப்ளூயிடில். ஓகேங்களா, இதே வந்து நம்ம ஒரு பாட்டிலை வந்து நம்ம மூடி வச்சுட்டு நல்லா ஷேக் பண்ணிட்டு ஜூஸ் பாட்டில், ஸ்ப்ரைட் இதெல்லாம் ஜூஸ் ஷேக் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணும்போது ஒரு இது பிச்சுட்டு வெளியே வருது இல்லை, அதுவும் வந்து டிஃப்யூஷன் தான். ஓகேங்களா, உள்ள ஹையர் கான்சன்ட்ரேஷன் ஆயிரும். ஹையர் கான்சன்ட்ரேஷன்லேருந்து உள்ள லோயர் கான்சன்ட்ரேஷன் ஆயிரும். அதுக்கப்புறம் வந்து வெளியே ஹையர் கான்சன்ட்ரேஷனுக்கு வெளியே போகும். ஓகேங்களா, அதாவது இடம் கம்மியாக இருக்கும், ஹையர் கான்சன்ட்ரேஷன்லேருந்து லோயர் கான்சன்ட்ரேஷனுக்கு போகும். ஓகே, ரெண்டுமே ஈக்குவலைஸ் பண்ண ட்ரை பண்ணும், வேற எதுவும் கிடையாது. சரி, டிஃப்யூஷன் இஸ் அ ப்ராசஸ் பை விச் ஆர்கானிசம் கேன் பிரீத். இல்லை, பிரீத் பண்ணுற ப்ராசஸா அதெல்லாம் கிடையாது. ஆக்சிஜன் கேன் மூவ் அக்ராஸ் WBC. WBCயில் ஆக்சிஜன் போகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆக்சிஜன் எடுத்துகிட்டு போகிறது RBC தான், WBC கிடையாது. ஆக்சிஜன் கேன் மூவ் அக்ராஸ் த பிளாஸ்மா மெம்பரைன். ஆக்சிஜன் வந்து எதில் மூவ் ஆகும் அப்படின்னா வந்து பிளாஸ்மா மெம்பரைன் வழியா மூவ் ஆகும். கண்டிப்பாக இதுதான் கரெக்டு. ஓகேங்களா, ஆர்கானிசம் கேன் பிரீடு. ஆர்கானிசம் சம்மந்தமே இல்லாமல் கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் சி தான் கரெக்டு. ஓகேங்களா, இது கொஸ்டின் நம்பர் 19. வாட் இஸ் எக்ஸைல்டு இன் ஹியூமன் ரெஸ்பிரேஷன்? அதாவது
எக்ஸைல் பண்ணும்போது என்ன நடைபெறும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா வந்து ஆக்சிஜன் வெளியே போகுமா, கார்பன் டை ஆக்சைடு எல்லாமே வெளியே போகும். மெயினாக வந்து எது வெளியே போகும் அப்படின்னா வந்து கார்பன் டை ஆக்சைடு அப்படிங்கிறதா நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? வாட் இஸ் எக்ஸைல்ட் இன் ஹியூமன் ரெஸ்பிரேஷன் அப்படின்னா கார்பன் டை ஆக்சைடு. வாட் இஸ் த ஃபங்க்ஷன் ஆஃப் ஆல்வியோலை? ஆல்வியோலையோட ஃபங்க்ஷன் என்னது? கேஸை எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறது தான். நிறைய டைம் நம்ம பார்த்துட்டோம். டு ப்ரொவைட் சர்ஃபேஸ், நிறைய சர்ஃபேஸ் கொடுக்குது. வேர் கேஸ் எக்ஸ்சேஞ்ச் டேக்ஸ் பிளேஸ். ஓகேங்களா? வேர் கேஸ் எக்ஸ்சேஞ்ச் டேக்ஸ் பிளேஸ். அடுத்த கொஸ்டின், டியூரிங் இன்ஹேலேஷன் லங்ஸ் ஆர் ஃபில்டு வித் ஏர் டியூ டு, அதாவது இன்ஹேல் பண்ணும்போது லங்ஸ் வந்து ஏர்னால ஃபில் ஆகுது. அது வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா லங் இன்ஃப்ளேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? லங் இன்ஃப்ளேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்த கொஸ்டின் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா எக்ஸலேஷன் அக்கர்ஸ் பை லங் டீஃப்ளேஷன். ஓகேங்களா? லங் வந்து டீஃப்ளேட் ஆகுறதுனால நம்ம நடைபெறதா வந்து எக்ஸலேஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சரி, அவ்வளோதான். 22 கொஷின்ஸ் பார்த்தோம். ஒன் பை ஒன்னாக டீட்டெயில்டாகவே பார்த்தோம். 22ன்னு பார்க்காதீங்க, ஏன்னா அதில் உள்ள வந்து நிறைய கொஷின்ஸ் இருக்குது. ஓகேங்களா? திரும்ப திரும்ப பாருங்க. ஒரு டைம் பார்த்துட்டு இன்னொரு டைம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக இது கம்ப்ளீட் ஆயிரும். மறக்காமல் அரிஹண்ட் அகாடமி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.